கமகமக்கும் வாசனையுடன் அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் உடனடியாக வெஜிடபிள் பிரியாணி செய்வதற்கு குக்கர் பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிவிடலாம். நெய் ஊற்றிய பின் நாம் 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிவிடலாம். எண்ணெய் காயவும் நாம் பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம். நாம் இதனுடன் சிறிது குங்குமப்பூவும் சேர்த்து விடலாம். நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு 1 நிமிடம் நாம் நன்றாக வதக்கி பச்சை மிளகாய், தக்காளியை சேர்த்து விடலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துவிடலாம். இதனுடன் தக்காளி பழம் 2 பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். இந்த அளவு நறுக்கி நாம் சேர்த்து விடலாம். நாம் தக்காளி சேர்த்து நன்றாக வெங்காயத்துடன் மசியும் அளவு வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், தக்காளி இந்த அளவு வதங்கவும் நாம் நறுக்கிய கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, சோயா பீன்ஸை சேர்த்து விடலாம். நாம் பட்டாணி இருந்தால் அதுவும் சேர்த்தால் டேஸ்டியாக இருக்கும். நாம் அனைத்து காய்கறிகளையும் சேர்த்து விடலாம். நன்றாக வெங்காயத்துடன் 1 நிமிடம் வதக்கி நாம் தேவையான மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி போட்டு விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. நம் மசாலாவை நன்றாக மிக்ஸ் செய்து ஊற வைத்த பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம். நாம் ஜீரக சம்பா பிரியாணி அரிசி ஒரு 10 நிமிடம் ஊற வைத்து சேர்த்து விடலாம். நாம் அரிசி சேர்த்து காய்கறிகளுடன் நன்றாக மிக்ஸ் செய்து அரிசி நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் 1 கைப்பிடி புதினா, மல்லி இலை சேர்த்து விடலாம். நாம் மல்லி இலை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து 1 டம்ளர் தண்ணீரை கொதிக்க வைத்து சேர்த்து விடலாம். இந்த அளவு தண்ணீரே போதுமானது. நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். நாம் 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிவிட்டது. நாம் திறந்து விடலாம். கமகமக்கும் வாசனையுடன் அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நாம் இதனுடன் அரை எலுமிச்சம்பழம் பிழிந்து சர்வ் செய்யலாம். நாம் எலுமிச்சம்பழம் பிழிவதால் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான வெஜிடபிள் பிரியாணியை நாம் தயிர், வெங்காயம் வைத்து சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும். நம் வீட்டில் காய்கறிகள் இருந்தால் ஒரு 10 நிமிடத்தில் இந்த டேஸ்டியான பிரியாணியை செய்து விடலாம். இது காலையில் நாம் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கும் மிக எளிதாக செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.